திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் தற்போது மேலும் 2 டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரேம்குமார், முழு விவரம். அதாவது கனிமொழி, தற்பொழுது கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் திண்டுக்கல்லில் கடந்த வாரம் 4 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து சிகிச்சை முடிந்த நிலையில் 4 வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கிடையே மேலும் 2 டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள டெங்கு தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் அதேபோல் செங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் டெங்கு தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் அவர்கள் டெங்கு பாதிக்கப்பட்ட 2 உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நோய் தொற்று பரவாமல் இருக்க பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் தொற்று பாதிப்பு அறிகுறி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பயமும் இன்றி அச்சமும் இல்லாமல் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் வந்து பரிசோதனை செய்து கொள்ளும்படி மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் அதேபோல் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தரப்பிலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் பொதுமக்கள் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி, முழு விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.